பேப்பர்ல என்ன போட்டுருக்கு? இளம்பெண் கற்பழிப்பு, 50 வயதுடைய இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயசு என்ன இளமையா? ஏயா இளமை என்ன வயசுல இருக்கு? சும்மாரியா முண்டம். இசையினால் நோயை குணப்படுத்த முடியும். இது 8 வருட ஆராய்ச்சியின் முடிவு. என்னங்க இசைனால நோயை குணப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? நிச்சயமா நடக்குமையா. தந்தியில போடுறாங்கன்னா சும்மா போடுவாங்க. பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தலாம். அவ்வளவு ஏன், எங்க டாக்டர் டென் சொங்கப்பா இருக்காரு, அவர் பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தி இருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த 2 நோயாளியும் செவிடு. இதெல்லாம் எங்கங்க நடந்துச்சு? ஒன்னு நேபாள்ல, இன்னொன்னு டினோபால்ல. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? கம்பவுண்டரையா எங்க அப்பா 1 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. கண்ணே துறக்கல. கண்ணு முழிச்சு உயிர்ல ஒரு கையெழுத்து போட்டாருன்னா சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். உங்க டாக்டர் எங்க அப்பாவை பாட்டு பாடி எழுப்புவாரா? கண்டிப்பா எந்திரிப்பாரு. உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ, நாளைக்கே உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. 1000 ரூபா சொத்து வரட்டும் தரேன். குயில ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. பேனா அவருக்கு கூத்தி வச்சிருக்கியா? இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா. என்ன பக்தர்? முருக பக்தர். ஏன் இப்படி முண்டா பனியோடு முடிக்காமல் படுத்திருக்கிறாய் முருகா? இப்ப பார், முருகா என்றதும் உருகாதா மனம், முருகா என்றதும் உருகாதா மனம், மோகன புன்னகை நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய். என்ன டாக்டர் ஹார்மோனிய பெட்டி விட்டு வெளியே போய் வாசிக்கிறீங்க? சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்பனே? முருகா என்றதும் உருகாதோ மனம். டாக்டர் அப்பாவுடைய புருவம் துடிக்குது. துடிக்குது துடிக்குது புருவம். புருவம் துடிக்குது புருவம். துறக்குது துறக்குது கண்ணு. அட கண்ணு துறக்குது கண்ணு. அப்பா வாங்கிக்க. அப்பா வாங்கிக்க. அப்பா வாங்கிக்க. ஆஹா எழுந்து விட்டார். ஓஹோ எழுந்து விட்டார். அதெல்லாம் முடியாது, நான் பாடுவேன். ஆஹா எழுந்து விட்டார். எழுந்து விட்டார். எழுந்து விட்டார். ஆஹா எழுந்து விட்டார். என்னப்பா சங்கீதத்து கொல்லாத. டாக்டர் எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? போட்டான்டா. ஐயோ எங்க அப்பா போட்டானே. ஐயோ அப்பா அப்பா. விடாதீங்க விடாதீங்க போடுங்க அவனை. எவன்டா ஓடுறா? விடாதீங்க ஓடியா ஓடியா. என்ன என்ன ஓடியாரீங்க? அதை ஏன்டா கேக்குற? பாட்டு பாடி நோயை குணப்படுத்தினா எனக்கு சன்மானம் தரதுக்காக விரட்டிட்டு ஓடியாராங்க. எனக்கு எதுக்குடா சன்மானம்? எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க. கொடுங்க. சும்மா கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு சங்கீதம் கத்து கொடுத்த குருவே நீதான் சொல்லி அப்பதான் தருவானுங்க. சொல்லி நிறைய தருவானுங்க. வாங்கிக்க. ஆஸ்பத்திரிக்கு வா, கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க. இந்த வழியா ஹார்மோனிய பெட்டியோட டாக்டர் ஓடியாந்தானா? இந்த ஹார்மோனிய பெட்டி தாயா அவருக்கு கத்து கொடுத்த வித்துவானே நான் தாயா. அப்ப இவன மட்டும் மனசை தளர விடாதடா முத்துராசா. பல பொய்களை சொல்லி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சனா நீ அவளோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழி செய்யாம இருப்பேனா? எல்லா காயத்துக்கு 2 மருந்து இருக்குடா. இத திருவள்ளுவர் திருக்குறள்ல அழகா சொல்லி இருக்கிறார். தீயினால் சுட்ட புண்ணுக்கு மட்டுமல்ல பர்னால், வெட்டுக்காயத்துக்கு அதுவே தான் இருக்கார். ஆஹா, எனக்கு என்னமோ அவ என்னோட ஒண்ணு சேருவான்னு நம்பிக்கையே இல்ல டாக்டர். இந்த சொங்கப்பாவை என்ன சொங்கி பையன் நினைச்சிட்டியா? நான் வெறும் டாக்டர் மட்டுமல்ல, பயாலஜி, ஜியாலஜி, சியாலஜி, சுவாலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, இப்படி எல்லா ஜி எனக்கு தெரியும். இனிமே தான் உன் மேட்டரை சைக்கலாஜிக்கலா ட்ரீட் பண்ண போறேன். எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகிறத விரும்பவே மாட்டான். அதை பார்த்து பொறாமையில அவ வெம்பி வெதும்பி நொந்து நூலா போய் சொபக்கட்டின்னு உன் மடியில வந்து விட போறான். டாக்டர், நான் மாலாவை தவிர வேற ஒரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். ஏய் சும்மா ராஜிக்கண்டா, வெறும் நடிப்பு தான். இல்ல டாக்டர், இது ஒத்து வராது. இதனால இன்னும் என்ன தப்பா எடுத்துக்கொள்ளணும்னு பயமா இருக்கு. ஏய், மனோதத்துவ ரீதியா நான் டீல் பண்ணும்போது முட்டுக்கட்ட போட்ட உன்னை கொண்டு போட்டுருவேன். கிளம்புடா கிளம்புடா. May we come in? Yes, come in. Sit down, please. Yes. No. இல்ல அங்க. It's all right. அங்க ஏன்டா? நீங்க தான் டான்சர் சாந்தகுமாரியா? ஆமா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் கைமாத்தா வேணும். டாக்டர், சும்மா நாச்சுக்கிண்டா. மேடம், இவன் என் ஃப்ரெண்டு. அன்பார்ச்சுனேட்லி தாலி கட்டின மறு நிமிஷமே இவன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிட்டான். ஹார்ட்லி ஒரு நிமிஷம் கூட பொண்டாட்டியோட சேர்ந்து வாழல. மிசிறி பள்ளி இவன் வாழ்க்கையே மதனப்பள்ளி மாம்பழம் போல ஆயிடுச்சு. ரேர்லி இந்த மாதிரி கேஸ் நடக்குது. இது என்ன யாட்லியா? இல்ல பான்ஸ். பரவாயில்ல, இவனுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஐயே, என்னால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ தயாரா இருந்தா கூட இவன் தயாரா இல்லம்மா. இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ தான் உதவி செய்யணும். இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிள். இவனோட நெருங்கி பழகுற மாதிரி நடிச்சா போதும். இவன் பொண்டாட்டி இவங்கிட்ட வந்து சேர்ந்துருவா. அதுக்கு என்ன சன்மானமோ அதை தர்றோம். பணம்லாம் வேண்டாங்க. பின்ன வீட்டு பத்திரம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னால ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழறாங்கடா,
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்ல. தேங்க் யூ. ஓஹோ, இன்னைக்கு உங்க ப்ரோகிராம் ஹாலிவுட்ல. யூ மீன் ஹாலிவுட்? ஐ மீன் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கீழே இருக்கே அந்த ஹோட்டல் ஹாலிவுட். டேய், கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கீழயா? சைக்கிள் ரிக்ஷா கூட வேண்டாம், நடந்தே போயில வர்றமா. நீங்க யாருன்னு சொல்லலையே. என்ன தெரியலையா? என்ன தெரியலையாண்டா? நான் தான் டாக்டர் டென்சோங்கப்பா. நேபாள்ல 10 இயர்ஸ். ஐயோ வாங்க. படிச்ச படிப்ப சொல்ல விட மாட்டேங்கிறானே. ஹலோ, 1 2 3 4 5 6ங்களா? எஸ். நான் தமிழ்நாடு வாழாவாடி சங்க தலைவர் வாழப்பாடி வையாபுரி பேசுறேன். நீங்க உங்க புருஷனை விட்டு தனியா வாடுறீங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்போ? பிரிஞ்ச நீங்க சமத்தா வீட்டுல இருக்கும் போது உங்க புருஷன் விவசாயம் இல்லாம விளங்காதத்தோட ஆடிட்டு இருக்காங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம் மேடம். எங்க சங்கத்துக்கு கவலையாச்சே, எங்க சங்கத்துக்கு பொறுப்பாச்சே. புது அங்கத்தினர் யாருமே எங்க சங்கத்துல வந்து சேர மாட்டேங்கிறாங்க. நீங்க ஹோட்டல் ஹாலிவுட்டுக்கு வந்தா அந்த கன்றாவி காட்சியெல்லாம் கண்ணால பாக்கலாம். வரும்போது ஆயில் சந்தா கொண்டு வாங்கங்கோ. டேய் கம்பி தலையா, மேல என்னடா பண்ற? தெரியல, டைட் பண்றேன். நீ என்ன பண்ற? ஹெல்ப் பண்றேன் சார். ஓஹோ, அவன் டைட்டு, அதுக்கு நீங்க ஹெல்ப். உங்க வேலையே உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இறங்குடா கீழே. ஏய் இறங்குடி, தொப்பி பேன்ல மாட்டிக்க போகுது. கமான். எதுக்குடா இது தூக்கி மாட்டின? அண்ணே, நோயெல்லாம் காத்து இல்லாம கஷ்டப்படுறாங்க அண்ணே. பழைய பேன் கடந்துச்சு மாட்டிட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? நான் தான். சாபாஸ். ஏண்டா இது பேனா? இத்து போற 3 தகரத்துல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருந்தேன். இத தூக்கி பேன் மாட்டி இருக்கிறியே. இது சுத்துற வேகத்துல பிச்சிட்டு போய் எவ மண்டையாவது வெட்டினா ஓ மண்டமா இருந்தா பரவாயில்ல. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. இந்த பேன் ஓடுமாடா? இப்ப பாருங்க. பேன் ஓடுமாடா? இவன் ஓடிட்டு இருக்கான். ஏய் ஏய், வேணாண்டா, இத கழட்டிடுறா. இருக்கட்டுண்ணே. ஏய், இது ஏதோ ஆபத்து கறிகுறி, கழட்டிடு. ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஏய், இதனால என்ன வந்தால் நீதான் பொறுப்பு. நானே பொறுப்பு. ஐயோ ஐயோ. டேய் டேய் டேய், நில்லு மேன். ஏன் இங்க மூட்டை இருக்கிற? அண்ணே, நான் பக்கத்து கிராமத்துக்காரண்ணே. அந்த பவர் கட்டு கருக்கல்ல அரைச்சிட்டு போலாம் நீங்க வந்தேண்ணே. அரைச்சிட்டு போலான்னு வந்தியா? இது என்ன இது? ரைஸ் மில்லு. அதான் நல்லா சத்தம் கேக்குதே. ஏய், இது ஆஸ்பத்திரியா? உள்ள ஃபேன் ஓடுது. விளையாடாதீங்க அண்ணே. டேய், என்னடா இது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. சொல்றேன் இவங்கிட்ட. யோ, ஃபேன் ஓடுதியா? நான் நம்ப மாட்டேன். டேய், என்னது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. இவங்கிட்ட சொல்லு. ஏங்க ஃபேன் ஓடுதுங்க. நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? என்னடா இது? ஃபேனு. என்ன சத்தம் வருது? ஐ, ரைஸ் மில் சத்தம் வருது. நான் என்ன சொன்னேன்? ஆமாங்க, இதனால பெரிய வில்லங்கமே ஏற்படும். அதுக்கு நீதான் பொறுப்புன்னு சொன்னல. ஆமாங்க. இந்த ஏற்பாட்டை பண்ணது யார் தெரியுமா? இவன் டைட்டு, இவன் ஹெல்ப். இவங்களால நம்ம 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட நம்ம 2 பேருமே இவங்கள அப்பு. ஐயோ, ஐயோ, அந்த கம்பி மத்த. ஏண்டி அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒரு நல்ல விஷயமா தான். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ என் கூடவே இருந்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமாலா. ஆமா, அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? 4 மணிக்கு. அப்ப நான் கண்டிப்பா வரேன். மாலா, அப்புறம் உன் ஹஸ்பண்ட பாத்தியா? அவரை பத்தி என்கிட்ட பேசாதடி. He is a cheat. சரி, நான் போயிட்டு வரேன். ஐயா, கண் தெரியாத கபோதியா, நல்லா இருந்த கண் பார்வை போயிடுச்சுயா. நடு ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது, ஓடி போயிரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. யூ நேஸ்டி இந்தியன். இந்தப்பா, 1 ரூபா போட்டுருக்கேன், போ. டேய், ஒரு நிமிஷம் இருடா. நீ யாருடா? கம்ப்யூட்டர். நான் யாருடா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. இந்த 1 ரூபாய் என்கிட்ட இல்லையா மேன்? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற லேபர் கூலிக்கார பைய. இந்த 1 ரூபாய் இவருக்கு நீ போட்டீனா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? உங்களை யாரும் அவமானப்படுத்தல. கொஞ்சம் மனிதாபிமானம் வேணும். அவனுக்கு கண்ணு போறது காரணமே நீங்க தானே. அவனா இவன்? நானே. லட்சுமி, வெட்கப்படாம தைரியமா போ. மாலா, என் பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணிருக்க. எந்த பையன் பார்த்தாலும் ஆசைப்படுவான். ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வாழா வெட்டியா இருக்கிற நீ அங்க வர வேணாம், இங்கே இரு. அம்மா. பரவாயில்ல லட்சுமி, நீ போ. போமா. ஏண்டா என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு அழைச்சிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றேன், அவசரப்படாத. லட்சுமி, நமஸ்காரம் பண்ணுமா. டாக்டர், என்னது? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணதான் இந்த இடத்துக்கு கூட்டி வந்தேன். பொண்ணை பாரு, புடிச்சிருந்தா தாலியை கட்டு. இனிமே மாலாவை நம்பி புண்ணியம் இல்ல. இவளை கல்யாணம் பண்ணிக்க. சார்,
என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதால தான் 2ஆம் தரமா கொடுக்க சம்மதிச்சேன். நீங்க சம்மதிக்கலாம், ஆனா நான் சம்மதிக்க மாட்டேன். நான் வாழ்ந்தா மாலாவோட தான் வாழ்வேன். எங்க பிரிவு தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது இல்ல. அப்படியே நிரந்தரமான பிரிவா இருந்தாலும் என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது யாரு? இவன் தான்டா. ஐயா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? என் பொண்ணை கிணத்துல புடிச்சு தள்ளாலும் தள்ளுனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். ஐயா, பொண்ணை கிணத்துல பிடிச்சு தள்ளாதீங்க. நீங்க குதிச்சிருங்க கிணத்துல. நீங்க இருக்கிறது வேஸ்ட். டேய், நானே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நீ முந்திக்கிறியாடா பெருச்சாடி தலையா? டேய், நான் யாருடா? நேபாள்ல 10 years. ஐயோ, எனக்கு கல்யாணம் வேணாங்க. அப்ப போத்திட்டு போடா. அம்மா, ஞாபகமா இந்த ஆளை கிணத்துல பிடிச்சு தள்ளிருங்க. எங்க பிரிவு தற்காலிகமானதுதான். வேற எந்த பொண்ணையும் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். எங்கடி கிளம்பிட்ட? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடி செருப்பால. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு தான் உங்க அம்மா என்ன இங்க வரவழைச்சிருக்காங்க. அது இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. இத பாரு ரமேஷ், இப்பதான் என் புருஷன் உண்மையிலே என் மேல அன்பு வச்சிருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல நான் அவர் கூட தான் வாழ போறேன். தயவு செஞ்சு என் வழியில குடிக்கிறாத. ப்ளீஸ், என்ன போக விடு. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, கொஞ்சம் ஒத்தியா நில்லுங்க. டேய், நீ யாருடா? முத்துராசா. இவ யாருடா? மாலா. இவளுக்கு நீ என்னடா வேணும்? புருஷன். இவ உனக்கு என்னடா வேணும்? பொண்டாட்டி. நேபாள்ல 10 years. என்ன லோடா? இவங்க எல்லாம் சிரிச்சிட்டே போகட்டும்டா. முருகா, நீயாவது வழிகாட்டணும். டேய், இது முருகன் இல்ல, புள்ளையாரு. அப்படியே இவர் உனக்கு வழிகாட்ட மாட்டாரு, இந்த சொங்கப்பா தான் உனக்கு வழிகாட்டணும். டாக்டர், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மத்தவங்களுக்கு, உனக்கு தைக்கு அப்புறம் மாசி தான் பிறக்கு. நீ கெட்ட கேட்டுக்கு பழமொழி வேறயா? டேய், மாலா ஏர்போர்ட் இருந்து டெல்லி மாப்பிள்ளை அடிச்சிட்டு இந்த வழியா தான் வருவா. உன் சம்மதம் இல்லாம அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற, இந்த சிகப்பு சாயத்தை உன் சட்டை மேல ஊத்திக்கிட்டு அவ காருக்கு முன்னால கப்புன்னு உளுந்துரு. அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயே சம்மதிக்கிறேன்னு சொல்லு. அவ உன் தியாக மனப்பான்மையை பார்த்து ஆடி போய் கட்டி புடிச்சிருவா. கபால், நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. எப்படி நம்ம ஐடியா? டேய், மாலா காரா, காருக்கு முன்னால போய் கப்புன்னு படுத்துரு. நீங்க மறைஞ்சிருக்கிறேன். மறைஞ்சிருந்து பார்க்கும் மருமகனே. மாலா, மறைஞ்சிருந்து. ஐயோ, அப்படி படு. சும்மா சொல்லக்கூடாது, பையன் ஜமாய்க்கிறான். சார், ஐயோ, என்னங்க? இது மேஜர் ஆக்சிடென்ட். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் டாக்டர். என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுறேன். ஐயோ, இது ரத்தம் இல்ல, சாயம். இவன் பித்தலாட்டக்காரன். உங்ககிட்ட பணம் பறிக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நாடகம் ஆடி இருக்கான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போற வழிதான் போலீஸ் ஸ்டேஷன். போகும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறேன். டேய், வேண்டுறேன். இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? 2 பேருங்க. நானும் என் ஃப்ரெண்டு டாக்டரும். Bloody nonsense. ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ மென்ஷன். டிரைவர் வண்டி எடு. மாலா, நான் போய் சொன்னது எதுவும் உண்மைதான். ஆனா உங்களை வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். கல்யாணத்துக்கு முன்னாலதான் நீங்க போய் சொன்னீங்கன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ஜென்மத்துல நீங்க திருந்தவே மாட்டீங்க. ச்சே. போடா, பொறுக்கி ராஸ்கல்.